Good morning students. This is our social science class. Today lesson is resources. This is geography first lesson. Resources அப்படினா வளங்கள். Okay. Resources na என்னன்னு பார்க்கலாம். What is the define of resources? Anything which can be used for satisfying the human needs is called resources. அதாவது நம்மளுடைய தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே என்னது ரிசோர்ஸஸ் தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். when we feel thirsty so we need water. நமக்கு தாகமாக இருக்கும்போது தண்ணி குடிப்போம் இல்லையா, நமக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதுதான் வாட்டர் கூட ரிசோர்ஸஸ் தான். நம்ம பேசிக்காக ப்ரீத் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? we need air. ஸோ அதுவுமே காற்றுமே வந்துட்டு என்னது ரிசோர்ஸஸ் தான். இப்போ நம்ம வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, வீடு கட்ட தேவைப்படும் அனைத்து மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு ரிசோர்ஸஸ். அதாவது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருள்களுமே என்னென்னா ரிசோர்ஸஸ். சரிங்களா? எதுக்காக நம்ம இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற லெசனை ஜியோகிராஃபியில் படிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு வந்துட்டு ரொம்பவே அவசியமான ஒன்று. ரிசோர்ஸஸ்க்கும் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் நம்ம கையில் இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு பொருளையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு சேல் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிளாத் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கிளாத் இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தேவைப்படும்? காட்டன் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த காட்டன் வளரக்கூடிய செடி, பருத்தி செடி தேவைப்படும் இல்லையா? அந்த பருத்தி செடி வளர்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சாயில் வேணும், அடுத்தது வாட்டர் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை வந்து, இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமாக வந்துட்டு கண்ட்ரிக்கு நிறைய ரெவென்யூலாம் வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு ரிசோர்ஸஸ் தான். இந்த ரிசோர்ஸஸ் தான் வந்து ஃபேக்ட்ரியோட இன்புட்டாக இருக்கும். இன்புட் அப்படின்னா மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. சுகர் ஃபேக்ட்ரியோட இன்புட் என்ன, மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன். ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அதோட இன்புட் என்னவா இருக்கும்? அயன் தான் அந்த ஃபேக்ட்ரியோட இன்புட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இன்புட் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து அதிகமாகும். ஸோ அது மூலமாக வந்து நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது நம்மளோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரியான கவர்மெண்ட்டை தான் வந்து நம்ம அதிகமாக வந்துட்டு ரிலேட் பண்ணி இருப்போம் இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்ட்டை தான் நல்ல கவர்மெண்ட் அப்படின்னும் நம்ம நினைப்போம். ஒரு கண்ட்ரியோட சோஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே வந்து தான் வந்து ரிசோர்ஸஸில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல இருக்கிற ரிசோர்ஸஸை வந்துட்டு இந்தியா முழுவதும் நம்ம வந்துட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெசனை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இந்த லெசனில் பேசிக்காக என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸில் 2 types of categories இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா basis of origin. next one basis of renewability. the basis of originல 2 categories இருக்கு. biotic resources, abiotic resources. basis of renewability இதில் பார்த்தீங்கன்னா renewable resources, non renewable resources. அதாவது இயற்கையான வளங்கள். இதில் 2 டைப்ஸாக இருக்கிறதுல உருவாகும் விதத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இதெல்லாம் உருவாக்கலாம் நம்ம அப்படின்ற விதத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்.
இதில் உயிருள்ள ரிசோர்சஸ், பயோட்டிக்னா உயிருள்ள ரிசோர்சஸ், பயோட்டிக் அப்படின்னா உயிரற்ற ரிசோர்சஸ். ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது திரும்ப திரும்ப நமக்கு அதை தீர்ந்து போகாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பயன்படுத்தினாலும் அது வந்து ரெனியூவபிள் ரிசோர்சஸ். நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதான், காலி ஆகிடும், திரும்பவும்லாம் கிடைக்காது. அது மாதிரி அதுதான் வந்துட்டு நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ், ரிசோர்சஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Natural resources satisfy daily needs of man such as food, clothing and shelter. Natural resources also contribute immensely to boost up a nation's economy. இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி மனிதனுக்கு வந்துட்டு அவனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதுதான் வந்துட்டு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ரிசோர்சஸ் அப்படின்னும், நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் வந்துட்டு ரிசோர்சஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் வந்துட்டு நம்ம எக்கனாமிக்கை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அதுவும் வந்துட்டு ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயோட்டிக் ரிசோர்சஸ். பயோட்டிக் ரிசோர்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பயோஸ்பியர் which are obtained from living and organic materials. It includes forest, crops, birds, animals, fish, man and material that can be obtained from them. Fossil fuels such as coal and petroleum are also included in this category because they are formed from decayed organic matter. இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லிவிங் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த பயோட்டிக் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் பெட்ரோலியம். இந்த பயோட்டிக் ரிசோர்ஸோட எக்ஸாம்பிள் கோல் அண்ட் பெட்ரோலியம். எதுக்கு இதை வந்துட்டு இது கூட இந்த நேச்சுரல் கேஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பயோட்டிக் ரிசோர்ஸஸ்க்கு இந்த கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸை வந்துட்டு எதுக்காக எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த டெட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ், ஈவன் நம்ம கூட இறந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா மண்ணில் புதைஞ்சிருப்போம் இல்லையா. மோர் தென் 100 years, 200 years, 500 yearsக்கு அப்புறம் அப்படியே அதெல்லாம் வந்துட்டு டீகம்போஸ் ஆகி மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிறது எல்லாமும் வந்துட்டு நிறைய வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அது கோலாகவும் அப்புறம் நேச்சுரல் கேஸ் ஆகவும் பெட்ரோலியமாகவும் மாறும். ஸோ இதனுடைய ஒரிஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஹியூமன்ஸ் இதில் தான் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கூட இதில் இன்க்ளூட் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், கிராப்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபிஷ் அண்ட் ஹியூமன்ஸ் இது எல்லாமும் பயோட்டிக் ரிசோர்சஸ் தான். அடுத்தது ஏபயோட்டிக் ரிசோர்சஸ். Abiotic resources are the non-living parts of environment. Examples of abiotic resources include land, water, air, sunlight and heavy metals including ores such as gold, iron, copper, silver, etc. உயிர் இல்லாத இருக்கிறது தான் ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் லிவிங் பார்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது தான் வந்துட்டு இந்த அதாவது உயிர் இல்லாத இருக்கக்கூடிய பொருளிலிருந்து பெறப்பட்ட ஒரு வகையான வளங்கள் தான் இந்த உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம் இதெல்லாம் சொல்லலாம். நிலம், நீர், சூரிய ஒளி, உலோக தாதுக்கள் மற்றும் காற்று இதெல்லாம். சரியா. அடுத்தது ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி அண்ட் ரீப்ளேஸ் நேச்சுரலி. அதாவது இயற்கையாகவும் திரும்ப திரும்ப நமக்கு இது வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இயற்கையான செயல்பாடுகளால் வந்துட்டு நமக்கு திரும்ப திரும்ப இது கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி. இப்போ சன்னிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஒளி கிடைக்குது. அது இன்றைக்கி மட்டும் தான் கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்காதா, அப்படி திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதுவும். அடுத்தது விண்ட் எனர்ஜியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் வந்துட்டு முன்னாடி பிக்சரில் கொடுத்துருப்பாங்க நம்ம லெசன் பக்கத்தில். ஹைட்ரோ பவர்னால் இந்த ஃபால்ஸ் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நின்றுமானிக்கு அதில் திரும்ப திரும்ப நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. அதுதான் வந்துட்டு
renewable resources. இது solar energy, windmill. அடுத்தது solar energy. The sun produce energy in the heat and light. சூரியன் வந்து தன்னுடைய ஆற்றலை நமக்கு வெப்பமாகவும் ஒளியாகவும் கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த சூரிய ஆற்றல் வந்துட்டு நமக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்காது. ஸோ சூரிய ஆற்றல் வந்து சூழ்நிலைகளுக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, இதுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. இதில் பார்த்திங்கன்னா சூரிய ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. சூரிய ஒளி வந்து மின்தட்டின் மேலே வந்து படுறதால மின் மாற்றலானது இந்த மின்னாற்றல் வந்துட்டு கால்குலேட்டரை வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் வந்துட்டு பவர்ஸையும் கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் அப்படின்னா நீர்மின் சக்தி, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வாட்டர் இஸ் கன்சிடர்ட் அஸ் த கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நீர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆற்றல் ஆதாரமாக வந்துட்டு இருக்குது. அட் ப்ரெசன்ட் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் hydroelectric power. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with help turbines and dynams. இருக்கிற ரிசோர்ஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சீப் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பவர் தான். இது பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளம், அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் தான். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே அண்ட் ஜப்பான். இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீர் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஓகே, அது யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இதில் நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த வளங்களோட பரவல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கே இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் அதனுடைய பரப்பு எங்கெங்கே இருக்குது, பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்குது. அதோட பரவல் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அடுத்தது ஹைட்ரோ பவர், சோலார் எனர்ஜி, இதையெல்லாம் பாருங்கள். அடுத்தது த மேஜர் அண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய காற்றாலை பண்ணைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணதை சோஷியல் அசைன்மெண்ட் குரூப் இருக்கு இல்லையா, அதில் கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதில் நீங்கள் அதில் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், read this lesson. Thank you.